என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு பேன் வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 7 கிராம்பு, 2 ஏலக்காய் இது சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு வெடிச்சிருச்சு. இதில் பாருங்கன்னா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கப் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தொக்கு பதத்துக்கு வரத்துக்காக நான் வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ப்ரான் சேர்த்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 150 கிராம் ப்ரான் சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் அதை நம்ம அடுப்பில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். 2 தக்காளியை விழுத அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் மிக்சி ஜார்லேயே சேர்த்து இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தொக்கு நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.